நாராயணா நாம ஜெபத்தை தவிர்த்து வேற பேச மாட்டாங்க. காலையில் குளிச்சு முழுகி சுத்தமாகி ஒரு ஆகாரம் ஏதோ ஒன்று குடிச்சிட்டு தொடங்குறவங்க சாயந்தரம் 6 மணி வரைக்கும் அதைத்தான் உச்சரிப்பாங்க. தாகம் எடுக்குன்னா கொஞ்சம் தீர்த்தம் வேணால் குடிச்சிட்டு அப்படி ஜெயிப்பாங்க. அந்த மாதிரி இந்த நாராயண மந்திரம் அவ்வளவு மகிமை வந்தது. 8 எழுத்து மந்திரம் நாராயண மந்திரம், ஒற்றெழுத்து மந்திரம் ஓம் எனும் மந்திரம், 5 எழுத்து மந்திரம் நமச்சிவாய மந்திரம், 3 எழுத்து மந்திரம் முருகா என்னும் மந்திரம், 2 எழுத்து மந்திரம் ஹரி எனும் மந்திரம், 4 எழுத்து நாராயணா 4 எழுத்து மந்திரம், 5 எழுத்து மந்திரம் நமச்சிவாய மந்திரம். இப்படி 10 வரைக்கும் இருக்கு. ஆக இந்த நாராயணாங்கிற இந்த மந்திரத்தை சொன்ன புண்ணியம், பெருமாள் லோகத்துக்கு போயிட்டாரு. அஜோமனன் வாழ்நாள் பூரா தன் கடமைகளை எல்லாம் செய்யாம மனைவி குழந்தைகளை பரிதவிக்க விட்டு தாசி வீட்டிலே தன் காலத்தை கழிச்சு உழண்ட அந்த வேதியர் என்ன செஞ்சிட்டாரு, விஷ்ணு லோகத்துக்கு போயிட்டாரு. அவருக்கு கிடைச்ச ஒரே இது என்னது, நாராயணாங்கிற நாமம். இன்னைக்கு கலியுகத்தில் உங்களுக்கு எது தவம்? நாம ஜபம். ஏன்னா கலியுகத்தில் மனிதனுக்கு ஆயுசு 120, அதுக்கு மேலே யாருமே இருக்க மாட்டாங்க. 120 வயசு தான். நீங்கள் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் உள்ள வருஷங்களை கணக்கை கூட்டுனீங்கன்னா 120 வரும். சூரியன் சந்திரன் எல்லாத்துடைய இதையும் கூட்டுனீங்கன்னா 120. ஆக கலியுகத்தில் மனிதனுக்கு ஆயுசு கம்மிங்கிறதுனால இறைவன் கொடுத்த வரம் என்னன்னு கேட்டிங்கன்னா நாம ஜபம். அதனால் நீங்கள் முடிஞ்ச நேரமெல்லாம் ஏதோ ஒரு நாமங்களை ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. ட்ராவல் பண்ணுறீங்க, நடந்தே வாக்கிங் போகிறீங்க, மனசுக்குள்ள ராம 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 ராமன்னு சொல்லலாம். இந்த ராம ராமங்கிறதே ஒரு மூச்சு போயிடுச்சு. உங்கள் மூச்சு குழலை நல்லா இருக்கும். அனுமனை நீங்கள் பிரகாரம் சுற்றுறீங்கன்னா ராம 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 சொல்லிக்கிட்டே சுற்றலாம். உங்கள் கடன் தீர, கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க, தொழில் சிறக்க நீங்கள் அனுமனை சுற்றுங்க. சனிக்கிழமை போய் சுற்றுனீங்கன்னா